சஹான்ஜி ஸ்பீக்கிங். மனம் விட்டு பேசுகிறேன். தேடலற்ற தேடல் தொடர் பாகம் 17. தலைப்பு: உலக பெற்றோர்களுக்கு. என்னகமே, சரியாக சொன்னாய். குருவை யார் உணர்வுபூர்வமாக தேடுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் குரு கிடைக்கும் என்றாய். இப்பொழுது உலகில் வன்முறை, தீவிரவாதம் தொடர்ந்து நடந்து வருகிறது. அந்த தீவிரவாதம் குறைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஏதாவது தீர்வு உண்டா என்று நான் என்னகத்திடம் மீண்டும் கேட்டேன். என்னகம் என்னை மீண்டும் ஆழ்ந்து பார்த்தது. தீவிரவாதம் என்றால் என்ன? வன்முறை என்றால் என்ன? ஒருவன் இன்னொருவரை தொடர்ந்து 3 நிமிடத்திற்கு அவனுடைய அனுமதி இல்லாமல் உற்று பார்த்தாலே அவன் தொந்தரவுக்குள்ளாகிவிடுவான். அதுவே ஒரு வன்முறையாகும். நீ பார்ப்பது கண்களால் அல்ல, உன் உள்ளார்ந்த ஆன்மசக்தியால் தான். உன் ஆன்மசக்தி ஒருவனை நீ தொடர்ந்து 3 நிமிடம் தொடர்ந்து கவனிக்கும் பொழுது உன் ஆன்மாவின் சக்தி கண்கள் வழியாக நீ எதிரே இருக்கும் நபர் மீது ஊற்றுகிறாய். அந்த செயல் அந்த நபரை தொந்தரவுக்கு ஆளாக்கிவிடும். இதுவே வன்முறைதான். ஆனால் உலகில் சற்றும் எதற்கும் எதிர்பாராத நிலையில் பாமர மக்களை தீவிரவாதம் என்ற பெயரில் சுட்டுக்கொள்வது மிக மிக கண்டனத்துக்குரியதாகும். ஆன்மாவை கொன்றவர்கள் என்று சொல்கின்றோமே, ஆன்மாவை மறந்தவர்கள், ஆன்மா புறையோடி போனவர்கள் மத தீவிரவாதிகள். மத தீவிரவாதி எப்படி தோன்றுகிறான்? ஒரு மதம் இன்னொரு மதத்தை கருத்துக்களை பிடிக்காமல் எதிர்ப்பது, ஒரு மதக்கூட்டம் இன்னொரு மதக்கூட்டத்தை எதிர்ப்பது, ஒவ்வொரு மதத்தில் உள்ள இளைஞர்களை மூளை செலவு செய்து நீ எதிரணி மதத்தில் உள்ளவர்களை கொன்றால் நீ சொர்க்கத்தில் உனக்கு இன்னென்ன கிடைக்கும் என்று மூளை செலவு செய்து, நீ நமது மதத்திற்கு பணி செய்தால் உனக்கு மேலோகத்தில் சொர்க்கம் கிடைக்கும், அங்கே அழகான பெண்கள் கிடைப்பார்கள் என்று மூளை செலவு செய்து அந்த இளைஞர்களை தீவிரவாதத்திற்குள் இறக்கிவிடுகின்றனர். அந்த மனிதன், அந்த இளைஞன் அந்த மதத்திற்கு பொருளாகி விடுகின்றான். ஒரு மனிதன் பொருளாக விடாமல் தடுப்பதற்கு அவனே அழிந்து கொண்டால்தான் அவன் மற்றவர்களுக்கு பொருளாக மாட்டான். இதற்கு என்ன செய்வது? உலக பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்க வேண்டும். உலக பெற்றோர்களே, மனிதன் வழியாகத்தான் தெய்வீகமும் வெளிப்படுகிறது. அதே மனிதன் வழியாகத்தான் தீவிரவாதமும் வெளிப்படுகின்றது. உங்கள் குழந்தைகள் தெய்வீகமாக படைப்பாற்றல் திறன் மிக்கவராக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் திருமணமான புதியில் நீங்கள் சங்கமிக்கும் பொழுது ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியான மனநிலையில், கொண்டாட்ட மனநிலையில், மனதில் எந்தவித இறுக்கமும் இல்லாமல் அதிகாலை வேளையில் நீங்கள் தம்பதிகள் சங்கமிக்கும் பொழுது, முயங்கும் பொழுது உங்களுக்கு உருவாகும் இந்த
கரு உருவாகும் நேரத்தில் தனஞ்சயன் என்ற ஆவி முதலில் அந்த கருவிற்குள் புகுந்து விடுமாம். அந்த தனஞ்சயன் என்ற ஆவி புகும் பொழுது உங்கள் கருமையத்தில் உள்ள கெட்ட பதிவுகளை எல்லாம் அழித்து விடுமாம். பாரம்பரியமிக்க அந்த கருவில் 7 தலைமுறைகளின் பாதிப்பும் அந்த கருவில் இருக்குமாம். அந்த 7 தலைமுறை ஜீன்களில் பதிந்த அந்த கர்மாக்கள் புதிதாக தோன்றும் கருவில் படிந்துதான் வரும். நீ சரியான நேரத்தில் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்த நிலையில், தியான நிலையில் சம்பதிகள் சங்கமிக்கும் பொழுது, முயங்கும் பொழுது, அந்த ஆணின் கருவின் மூலமாக அந்த பெண்ணிடம் கரு உண்டாகும் பொழுது சரியான நேரத்தில் அதிகாலை வேளையில் உண்டானால் தனஞ்சயன் வாயு உள்புகுந்து அந்த கருமையத்தில் உள்ள கர்மப்பதிகளை அழிவித்து விடுமாம். மேலும் அந்த கருவில் ஆன்மா நுழையும் நேரம் தாயின் வயிற்றில் 3 மாதத்தின் பொழுதுதான் ஆன்மா நுழையுமாம். அதற்கு முன்பாக ஆணின் விந்திலிருந்து ஆண் விந்து உருவாகும் விளைபயிரிலிருந்தே அந்த ஆண் உண்ணும் விளை பயிரில் இருந்தே அந்த பெண் கருப்பைக்கு செல்ல வேண்டிய அந்த விந்து தயாராகி வருமாம். பெண் 10 மாதம் சுமக்கின்றால் ஆண் விந்து உருவாகும் நிலையிலிருந்து தன் சகியோடு முயங்கும் வரை அவன் அந்த விந்தை சுமந்து வருகின்றான். அதனால்தான் பெண் தன் குழந்தைக்கு இனிஷியலாக தன் கணவனின் பெயரை அந்த தாய் விட்டு கொடுக்கின்றாள். அந்த 3வது மாதத்தில் ஆன்மா அந்த கருவை தேர்ந்தெடுத்து உள்நுழையுமாம். போன ஜென்மத்தில் அனுபவித்திராத, சரியாக அனுபவம் கொள்ளாத அந்த அனுபவங்களை இந்த கருவில் நுழைந்து பிறந்து அனுபவித்து வாழ்வின் இறுதியில் எந்தவித ஏக்கமும் இல்லாமல், ஆசைகளும் இல்லாமல் மரணித்தால் பிறவி பெருங்கடலை தாண்டிவிடலாம் என்ற நோக்கத்தில்தான் ஆத்மாக்கள் பெண்ணின் கருவில் 3ஆம் மாதத்தில் நுழைகின்றது. உலகப் பெற்றோர்களே, உலக தாய்மார்களே, நீங்கள் கருவுற்றிருக்கும் பொழுது உங்கள் மனநிலையை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வைத்து கொள்ளுங்கள். நல்ல ஆன்மீக அறிவுள்ள நூட்களை படியுங்கள். நல்ல கடினமான கணித நூட்களை படியுங்கள். நல்ல பாடல்களை, நல்ல இசைகளை கேளுங்கள். இப்படி அந்த கருவில் வளரும் பொழுதே அந்த கருவிற்கு, அந்த குழந்தைக்கு நீங்கள் நல்ல விஷயங்களை பதிவு செய்யுங்கள். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை இந்த பிரபஞ்சத்தில் அமைதி ஏற்படுத்துவதற்காக, இந்த பிரபஞ்சத்தில் அவன் வழியாக அந்த பிரபஞ்ச சக்தி ஏதோ ஒன்று சொல்ல
ஆசைப்பட்டு தான் உங்கள் வயிற்றில் அது குழந்தையாக பிறந்திருக்கிறது என்று உணர்ந்து அந்த குழந்தையை பாதுகாப்பாக வளருங்கள். அவர்களை அவருடைய இயல்புபடி வாழ விடுங்கள். உங்கள் ஆசைகளையோ உங்கள் கனவுகளையோ அந்த குழந்தை மீது திணிக்காதீர்கள். உலகத் தாய்மார்களே, உங்களுடைய தாய்மொழியில் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அவரவர் தாய்மொழியில் அவரவர் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அப்படி கற்றுக் கொடுத்தால்தான் அவனிடம் இந்த பிரபஞ்சம் உள்நுழைந்து அவன் வழியாக பல படைப்பாற்றல் திறன்மிக்க செய்திகளையும் ஞான யுக்திகளையும் இந்த பூவிலருக்கு வழங்கும் சூழ்நிலை ஏற்படும். அந்த குழந்தை 14 வயது வரும் பொழுது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவனுக்கு தியானம் என்பதை பற்றி கற்றுக் கொடுங்கள். தியானம் என்ற யுக்தியை அவன் லாவகமாக உணர்ந்து கொள்ளும் வழியை, ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்கள். ஏனென்றால் இந்த 14 வயதில்தான் அவன் தியானத்தில் பாதையில் பயணிக்க ஆரம்பித்தால் அவன் வழியாக வெளிப்படும் கீழமை குணங்கள் குறைந்து மேலான பேரன்பும் தியானத்தன்மையும் பகிர்தல் குணமும் கருணை உணர்வும் அவன் வழியாக வெளிப்படும். அந்த தியானம் அந்த 14 வயதில் அவனுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அவனுடைய சக்கரங்கள் இடையே உயிர் சக்தி செங்குத்தாக மேலெழுந்து சகசிராச நிலைக்கு உயர்ந்து அவனை அறிவதற்கான ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். ஒருவனின் உள்ளுணர்வு மூலாதாரத்திலிருந்து உயிர்த்தெழுந்து ஆக்னா சகசிரார நிலைக்கு உயர்ந்துவிட்டால் அந்த மனிதனை யாரும் பொருளாக பயன்படுத்த முடியாது. எந்த மதத்தன்மையற்ற மதவாதியும் அவனை பொருளாக பயன்படுத்த முடியாது. தீவிரவாதியாக மாற்ற முடியாது. அடிமையாக இருக்க வைக்க முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள், இளைஞர்கள் இப்பொழுது கட்டாயம் தோன்ற வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு இந்த உலகம் ஆகிவிட்டது. உலகப் பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகள் வழியாக உன்னதமான தலைவர்கள், ஞானமடைந்த ஞானிகள், உயர்ந்த அதிகாரிகள், உயர்ந்த இராணுவ அதிகாரிகள், மிகச்சிறந்த அறம் சார்ந்த வியாபாரிகள், மிகச்சிறந்த அறம் சார்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த உலகத்தை வளப்படுத்த தோன்ற வேண்டும். அதற்கு அந்த குழந்தையை வளர்க்கும் விதத்தில்தான் இருக்கிறது. ஆதலால் உலகப் பெற்றோர்களே, உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் இந்த உலகத்தில் தெய்வீகமாகவும் நல்ல விதமாகவும் அகிம்சையை வெளிப்படுத்துவதாகவும் உயர்ந்த படைப்பாற்றல் திறன்மிக்க செயல்கள் செய்பவனாகவும் அவன் தோன்ற வேண்டும். அதற்கு அவனை அறிவதற்கான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு அவன் 14 வயதிலேயே தியானம், யோக பயிற்சிகள், இயற்கையை சார்ந்த வாழ்க்கை, நல்ல இசையை கேட்பது போன்ற சூழ்நிலையை அந்த குழந்தைக்கு, அந்த சிறுவனுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள். அவனை தியானத்தன்மையில் நீங்கள் பயணிக்க செய்துவிட்டால் அவனுக்குள் இருக்கும் அந்த உள்ளக குரு
செயல்பட ஆரம்பித்து விடுவான். அந்த உள்ளக குருவின் குரல்தான் உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு தான் இறையின் குரல். அந்த இறையின் குரலை கேட்டு எவன் ஒருவன் செயல்படுகின்றானோ அவனை யாரும் பொருளாக பயன்படுத்த முடியாது. அவன் யாரையும் பொருளாக பயன்படுத்த மாட்டான். அவன் மற்றவர்களை தன்னை போல் நேசிக்க ஆரம்பித்து விடுவான். அவன் மற்றவர்களை தனக்குள் இருக்கும் தெய்வீகம் மற்றவரிடம் இருக்கும் என்று உணர்ந்து மற்றவர்களை தெய்வீகத்தன்மையுடன் அணுகுவான். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூவுலகில் இப்பொழுது அதிகம் தோன்ற செய்ய வேண்டும். ஆதலால் பெற்றோர்களே, உலகப் பெற்றோர்களே, உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை உங்கள் வாரிசுகளாக, உங்கள் கனவுகளை நிறைவேற்றும் வாரிசுகளாக மட்டும் வளர்த்து விடாதீர்கள். இந்த பூவுலகிற்கு உன்னதமான, தெய்வீகமான, தியானத்தன்மையுடன், நன்றி உணர்வுடன், பேரன்பு மிக்க செயல்பாட்டுடன், பகிரும் தன்மையுடைய கருணையுடன் அவன் செயல்பட வேண்டும்.